ஸ்டூடெண்ட்ஸ், கான்வர்சேஷனில் நம்ம அந்த ப்ரியோ கான்வர்சேஷன் பார்த்தோம் இல்லையா? இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், தொடரும்னு போட்ட மாதிரி இது வரைக்கும் பார்த்தோம். பிரியாவோட அம்மா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க கதவை தட்டினாங்க. அவள் கதவை திறந்தா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கையில் என்னவோ வச்சுருந்தாங்க இல்லையா? உள்ளே வாமான்னு சொன்னால். அதுக்கப்புறம் அம்மா உங்கள் கையில் என்னம்மா? மம்மி வாட்ஸ் இன் யுவர் ஹேண்ட்? வாட் இஸ் இன் யுவர் ஹேண்டுக்கு வாட்ஸ் இன் யுவர் ஹேண்ட்? வாட் ஈஸ்ன்னு சொல்கிறதுக்கு போல் வாட்ஸ் இன் யுவர் சொல்லக்கூடாது. வாட்ஸ் இன் யோர் ஹேண்ட்? ஹேண்டு இல்லை, ஹேண்ட். வாட்ஸ் இன் யோர் ஹேண்ட் சொல்லி பாருங்கள். வாட்ஸ் இன் யோர் ஹேண்ட்? வா, கோழிமிட்டையோட வாய் வச்சுக்கணும். வா அப்படின்னு பல்லு கீழ்ப்பல்ல கடித்து சொன்னால் தங்கிலீஷ் ஆகிடும். இது கோழி முட்டையோட வாய் வச்சு சொன்னோம்னா இங்கிலீஷ் ஆகிடும். வாட்ஸ் இன் யோர் ஹேண்ட்மா? உன்னுடைய கையில். அம்மா வாட்ஸ் இன் யோர் ஹேண்ட்? உன் கையில் என்னம்மா? உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, பிரியா ஐ ஹாவ் பாட் ரோஸ்ட் ஃபார் யூ. நான் இருக்கிறேன்னா ஹேவ், வாங்கினா பாட். பாட் அந்த தேர்ட் ஒன். ஓகே, பாட்னா வாங்கி. ஐ ஹவ் பாட் என்ன ரோஸ்ட். யாருக்காக? உனக்காக. ஃபார் யூ. அம்மா மை ஸ்டொமக் இஸ் ஃபில்டுமா. அம்மா என் வயிறு ரொம்பிடுச்சுமா அப்படின்னோடனே, ஹவ், எப்படி அப்படின்னு அம்மா கேட்டவுடனே அவங்க அம்மா பிரியா சொல்கிறா, பக்கத்து வீட்டு கீதா ஆண்டி டிஃபன் கொடுத்தாங்களா, அது நான் சாப்பிட்டேன். நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டி கீதா ஆண்டி, அவர் நெய்பர் கீதா ஆண்டி கேவ் மீ எ டிஃபன். ஒரு டிஃபன் கொடுத்தாங்க. ஐ ஏட், நான் சாப்பிட்டேன். ஐ ஹேடுன்னு சொல்லலாம். ஐ ஏட்டுன்னு சொல்கிறதுக்கு போல ஐ ஹேடுன்னு சொல்லலாம். எடுத்துக்கிட்டேன், நான் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இட் வாஸ் ஸோ டேஸ்டி. அதனால் ஐ ஏட் மோர், நான் நிறைய சாப்பிட்டுட்டேன். அதனால தான் என் வயிறு ரொம்ப இருக்குது. ஸோ மை ஸ்டமக் இஸ் ஃபில்டு. உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, அச்சோ வாட் ஷால் ஐ டூ வித் திஸ் ரோஸ்ட்? இந்த ரோஸ்ட் வச்சுட்டு நான் என்ன பண்ணட்டும்? அச்சோ வாட் ஷால் ஐ டூ வித் திஸ் ரோஸ்ட்? இந்த ரோஸ்ட்டோட அப்படின்னா இந்த ரோஸ்ட்டை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னோடனே பிரியா சொல்கிறா, மம்மி ஒன் ஐடியா அப்படின்னு சொல்கிறா. என்ன ஐடியா பிரியா சொல்கிறா அப்படின்னு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னன்னு தெரியும், இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சுக்கலாம். சீரியல் மாதிரி தொடரும் இல்லையா? தமிழில் இருக்கிறது எப்படி இங்கிலீஷில் மாற்றணும்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம இங்கிலீஷின்னு போய் படித்து அதுக்கப்புறம் வரதெல்லாம் இல்லை, அப்படியே ஆன் தி வேல அப்படியே அடித்து தட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஏன்னா சின்ன குழந்தைகள்லாம் அப்படியே கவனித்து தானே, இப்படி தானே, சாதாரண விஷயங்கள் தானே, ஈஸியாக வந்துடும். ட்ரை பண்ணுங்கள். சரி, லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா.